ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு மேத்ஸ்ல ரீசனிங் டாபிக் எந்தெந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப ரீசனிங் வந்து இப்ப புதுசா தான் நம்மளோட நியூ சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ரீசனிங் அப்படிங்கிற பார்ட் இருக்கும், பட் அதுல இருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த டைம் நமக்கு 10 கொஸ்டின் கிட்ட ரீசனிங்ல இருந்து கேக்குறாங்க. சோ ரீசனிங் நம்ம கட்டாயமா தெளிவா புரிஞ்சு படிக்கிறது அவசியமா இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குமே வந்து குட்டி குட்டி கான்செப்ட் தான் இருக்கும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீசனிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் ஆப்டிடியூட் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ரீசனிங் வந்து பெருசா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மேபி காலேஜ்ல படிக்கிறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாம் படிச்சிருக்கலாம். பட் ஸ்கூல் டைம்ல நம்ம ரீசனிங் வந்து அவ்வளவு ஐடியா இருக்காது. ரீசனிங் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேங்க் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரீசனிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குரூப் 2A மெயின்ஸ்ல நமக்கு 40 கொஸ்டின் கிட்ட இந்த ரீசனிங்ல இருந்து கேக்குறாங்க. சோ ரீசனிங்க நம்ம கட்டாயமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ரீசனிங் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே, நம்ம இன்னைக்கு நம்மளோட சிலபஸ்ல என்ன டாபிக்லாம் இருக்கு, அது மட்டும் படிச்சா போதுமா, அதை தாண்டி வேற என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க காரணவியல், பசில்ஸ், புதிர்கள், டைஸ், பகடை, விஷுவல் ரீசனிங், காட்சி காரணவியல், ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், எண் எழுத்து காரணவியல், நம்பர் சீரிஸ், எண் வரிசை. இந்த 5 டாபிக் உள்ள நிறைய சப் டாபிக் இருக்கு. சோ இந்த 5 டாபிக்கை தாண்டி வேற என்ன டாபிக்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த 27 டாபிக்கும் படிக்கணும். ஏன்னா அந்த 5 டாபிக் உள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாமே இங்க வந்து பிரிச்சு 27 டாபிக்கா கொடுத்திருக்காங்க. சோ இந்த 27 டாபிக்கும் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சு வச்சா மட்டும்தான் நம்மளால ரீசனிங்ல 10க்கு 10 ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இங்க கொடுத்திருக்கக்கூடிய 27 டாபிக்கும் நம்மளோட குரூப் 2A மெயின்ஸுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக். சோ நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், பிலிம்ஸுக்கும் நம்மளால ஈஸியா 10க்கு 10 ஸ்கோர் பண்ண முடியும். சோ கண்டிப்பா நம்ம இந்த 27 டாபிக்கையும் தரவா படிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு டாபிக்குடைய கான்செப்ட் பிளஸ் பிராக்டிஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு சம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு இந்த 27 டாபிக் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ஐடியா கிடைச்சுக்கிட்டனாலே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, நம்ம இந்த 27 டாபிக் வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். சோ ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனலாகி, ஒத்த தன்மை. ஒத்த தன்மை அப்படின்னா இந்த வேர்ட்ல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒத்த தன்மை அப்படின்னா அவங்க ஒரு கொஸ்டின்ல ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒத்த தன்மையா ஆன்சர்ல எந்த நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். சோ கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, 8:4 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 4 அப்படிங்கிறது என்ன நம்பர், 2 ஸ்கொயர், 2 2s தானே 4. அதே மாதிரி 8க்கு என்னது 2 கியூப். அதே மாதிரி பேட்டர்ன்ல ஆன்சர்ல எந்த நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணலாம். இப்ப 9 அப்படிங்கிறது என்னது, 3க்கான ஸ்கொயர். அதே மாதிரி 27 அப்படிங்கிறது 3 கியூப். சோ இந்த நம்பர் தான் எப்படி இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்த தன்மையில இருக்கு. இதுதான் அனலாகி அப்படிங்கிறது. இது நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கு கீழே இந்த சப் டாபிக் அனலாகி அப்படிங்கிறது வரும். சோ இப்ப அனலாகி ஒத்த தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ல ஒரு பேட்டர்ன்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதே பேட்டர்ன்ல ஆன்சர்ல ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கான அனலாகி ஒத்த தன்மை அப்படிங்கிறது. செகண்ட் கிளாசிபிகேஷன், வகைப்படுத்துதல். அதாவது கொடுத்திருக்க ஒரு 4 ஆன்சர்ல 1 மட்டும் வந்து தனிச்சு இருக்கும், அது என்ன கிளாசிஃபை பண்ணணும், வகைப்படுத்துதல். இந்த 3 ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும், மத்த 1 மட்டும் வேற பேட்டர்ன்ல இருக்கும். இப்ப இங்க ABCD 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்கு, நம்ம இந்த மாதிரி ஆல்பாபெட்டிக்கல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு நம்பர் போடணும். நம்ம PQTன்னு இருக்கா, இப்ப P கூட எத்தனை ஆட் பண்ணா Q வரும், 1 ஆட் பண்ணா வரும். Q கூட எத்தனை ஆட் பண்ணா T வரும், RST. அப்போ 3 ஆட் பண்ணாதான் நமக்கு T வருது. இப்ப அடுத்த பேட்டர்னை செக் பண்ணணும். D கூட எத்தனை ஆட் பண்ணா E வரும், 1. E கூட எத்தனை ஆட் பண்ணா H வரும், FGH. அப்ப அங்கேயும் 3 தான் வருது.
அடுத்து இந்த பேட்டர்ன் செக் பண்ணலாம். u கூட எத்தனை ஆட் பண்ணா v வரும்? 1. v கூட எத்தனை ஆட் பண்ணா y வரும்? w, x, y. அங்கேயும் 3 தான் வருது. இப்ப லாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்திருக்காங்க? i, j, n. i கூட எத்தனை ஆட் பண்ணா j வரும்? 1. j கூட எத்தனை ஆட் பண்ணா n வரும்? k, l, m, n. 4 ஆட் பண்ணாதான் வருது. சோ மீதி எல்லாமே என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 1, 3. அதாவது +1 +3 அந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. ஆனா லாஸ்ட் மட்டும் +1 +4 பண்ணாதான் நமக்கான ஆன்சர் கிடைக்குது. சோ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? +1 +4 இது மட்டும் தனிச்சு இருக்கிறதுனால இதுதான் நமக்கு ஆட் ஒன் அவுட், அதாவது ஒற்றைப்படை ஜோடி அப்படிங்கிறது IJN அப்படிங்கிறது தான். சோ இதே மாதிரி கொஸ்டினும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கல்ல. கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறதும் லாஜிக்கல் ரீசனிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் சேம் அதே கிளாசிபிகேஷன்ல இன்னொரு எக்ஸாம்பிள். சூஸ் த ஆட் நம்பர் ஃப்ரம் த கிவன் லிஸ்ட். இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தது ஆல்பபெட்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி தனியா ஒரு இதை பிரிச்சு கேட்டிருக்காங்கல்ல. இத மாதிரி இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுல எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ இங்க இதுல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 17, 13, 19 இந்த நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 27 மட்டும் தான் என்னது? நான் பிரைம் நம்பர்ஸ். ஏன்னா அதுல வந்து 3 டேபிள்ல வருமா, அது மாதிரி 9 டேபிள்ல வருமா. சோ அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. மத்த எல்லா நம்பருமே பிரைம் நம்பர்ஸ். சோ இதுதான் வந்து என்னது? கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி ஆல்பபெட் கொடுத்தும் வரலாம், நம்பர்ஸ் கொடுத்தும் வரலாம். சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங், குறியீடுகளும் மறு குறியீடுகளும். இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? எர்த்த வந்து இப்படியா மாறுது, அப்ப 3 வந்து என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம தனியா எடுத்து எழுதுனாதான் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எர்த்து வந்து எப்படி மாறி இருக்க? இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதிக்கோங்க. அது வந்து F C U X M. சோ இப்ப இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். E கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா நமக்கு F கிடைக்குது, A கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா C வருது, R கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா U வருது, T கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா X வருது, H கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா நமக்கு M வருது அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? E. ல இருந்து என்ன நம்பர் ஆட் பண்ணா F கிடைக்கும்? நமக்கு 1. அது மாதிரி A கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா C கிடைக்கும்? 2. R கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா U கிடைக்கும்? 3. இது நீங்க செக் பண்ணி பாருங்க. E க்கு அடுத்து F, A க்கு அடுத்து BC, R க்கு அப்புறம் STU, அடுத்து T க்கு அப்புறம் UVWX. 4 ஆட் பண்ணாதான் X வருது. அடுத்து H க்கு அப்புறம் IJKLM. 5 ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குது? M கிடைக்குது. சோ இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம 3க்கும் சால்வ் பண்ணணும். இப்போ 3 கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். M கூட O கூட என்ன ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். இந்த O கூட 3 ஆட் பண்ணணும். இந்த N கூட 4 ஆட் பண்ணணும். இதுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் இந்த ஆன்சர். சோ M கூட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? N வரும். O கூட 2 ஆட் பண்ணா PQ. இப்ப Q வரும். அடுத்து O கூட 3 ஆட் பண்ணும், PQR. அடுத்து N கூட 4 ஆட் பண்ணும். N க்கு அப்புறம் என்ன வரும்? OPQ. QR 4 தான் ஆட் பண்ணும், R. அப்போ NQRR. இதுதான் வந்து ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிறது பண்ணணும். நமக்கு லாஸ்ட் குரூப் 2லயும் சரி, குரூப் 4லயும் சரி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சோ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீடைலா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி கொஸ்டின் இப்ப அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கவனமா ரீட் பண்ணணும். Pointing to a photograph of a boy, Mr. Ram said, "He is the son of the only son of my mother. How is Mr. Ram related to that boy?" ஒரு சிறுவனின் புகைப்படத்தை காட்டி திரு ராம், அவன் என் தாயின் ஒரே மகனின் மகன் என்றார். மிஸ்டர் ராமுக்கும் அந்த பையனுக்கும் என்ன உறவு அப்படிங்கறதுதான் கொஸ்டின். இப்ப நம்ம இந்த கொஸ்டினை வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம 2-3 டைப்ல சால்வ் பண்ணலாம். ஒண்ணு, இந்த மாதிரி ஒரே லைன்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்ல இருந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
இல்ல ஒரு பெரிய கொஸ்டினா ரொம்ப லென்த்தா கொடுத்திருக்காங்க, 2, 3 ஜெனரேஷன்ல உள்ளவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டு நம்ம அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு இருக்கக்கூடிய பர்சனை எக்ஸாம்பிள எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம என்ன கான்செப்ட் அப்படிங்கறத நம்ம அடுத்தா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, மை மதர். யாரு? மிஸ்டர் ராம் சொல்றான், என் தாய். என் தாய் அப்படின்னா என் தாயின் என்னது, ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ராம் தான் என்ன சொல்றாங்க, ஒன்லி சன் ஆஃப் மை மதர், எங்க அம்மாவோட ஒரே மகன் அப்படின்னு யார் சொல்றார்? ராம். அப்ப என்னுடைய அம்மாவோட ஒரே மகன்னா அது யாராதான் இருக்க முடியும்? ராமா தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு மகன் தான் சொல்லிட்டாங்க. ராம என்ன சொல்றாரு, என்னுடைய அம்மா, மை மதர் அப்படின்னு சொல்றதுனால இங்க ராமோடைய அம்மா தான். ராமோட அம்மா இருக்காங்க, மதர் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். யாரு? அது ராம். ஓகே, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஹி இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன், எங்க அம்மாவோட ஒரே மகனோட மகன் தான் இந்த போட்டோல இருக்கக்கூடியது. அப்போ இதுதான் யாரு? சன்னு. எங்க அம்மாவோட ஒரே மகனோட மகன் தான் இந்த பையன் அப்படின்னு அந்த போட்டோவை காமிச்சு காமிக்கிறாங்க. அப்ப ராமுக்கும் அந்த பையனுக்கான உறவு அப்படிங்கிறது என்னது? ராமுக்கு அந்த பையன் ராமுக்கு என்ன வேணும்? அப்பா தானே, அதான மீனிங். ஏன்னா ஒரே மகன் அப்படின்னு சொன்னதுனால ராம் மட்டும்தான் ஒரே மகனா இருக்க முடியும். ஒரே மகன் அப்படின்னு கொடுக்கலன்னா மேபி அது அவங்களோட தம்பியா இருக்கலாம், இன்னொரு அண்ணனா இருக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒன்லி சன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுனால ராம் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த பையனோட பையன் அப்படின்னு சொல்றதுதான் யாரு? அவங்களோட ராமோட பையன். அப்ப அந்த பையனுக்கு ராம் அப்படிங்கிறவங்க தந்தை, ஃபாதர். உங்களுக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் வரும்போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பசில்ஸ், புதிர்கள். இது நம்ம லாஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்திசாலி மனிதன் 3 சாக்குல 30 மாம்பழம், ஒரு சாக்குல 30, அதே மாதிரி 90 மாம்பழம் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒவ்வொரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு சாக்குல இருந்து ஒரு மாம்பழம் கொடுக்கணும். அதே மாதிரி 30 டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது அவங்க கையில மீதி எவ்வளவு மாம்பழம் இருக்கு அப்படிங்கறதா கொஸ்டின். ஆக்சுவலா எல்லாரும் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டோல்கேட்டுக்கு 3, அப்ப 30 டோல்கேட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப 90 மீதி. அப்ப எத்தனை மாம்பழம் அவங்க கையில இருக்கும்? 0. அப்ப எல்லாரும் 0 ஆன்சர் அப்படிங்கறத போட்டு வந்துட்டாங்க. பட் இதை எப்படி சால்வ் பண்ணக்கூடாது, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவங்க கிட்ட 3 மாம்பழம் இருக்கு, 3 சாக்கு இருக்கு, 30 இருக்கு. சோ 10 டோல்கேட் அவங்க கிராஸ் பண்ணும்போது எத்தனை கொடுத்திருப்பாங்க? ஒரு இதுல 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 மாம்பழம் கொடுத்துடுறாங்க. சோ இப்ப மீதி எத்தனை இருக்கு? 60 இருக்கு. 60 நம்ம 2ஆ பிரிச்சிடலாம்ல. ஏன்னா ஒரு சாக்குல 30 போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 3ல எவ்வளவு இருக்கு? இதுல 10 கொடுத்தாச்சு, இதுல 10 கொடுத்தாச்சு, இதுல 10 கொடுத்தாச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? இதுல 20 இருக்கு, இதுல 20 இருக்கு, இதுலயும் 20 இருக்கு. இப்போ இந்த ஒரு சாக்குல உள்ளதை எடுத்து இதுல 10 இதுல 10 போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சாக்கு தேவையில்ல, 2 தான் இருக்கு. அப்ப 2 இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 2ல ஒண்ணு கொடுத்தா போதும். சோ இந்த ஒரு சாக்குல உள்ளதை எடுத்து மிச்ச 2 சாக்குல 30 போட்டாச்சு. சோ இப்ப 30 போட்டுட்டோம் அப்படின்னா அப்ப இனி அவங்க என்ன பண்ணணும்? இதுல இருந்து 2 தான் எடுத்து கொடுக்கணும். சோ அடுத்து 15 டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது 2 கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 30 காலி ஆயிடுது. சோ 30 காலி ஆயிடுச்சா? அப்ப இந்த சாக்கு மூட்டையில இப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 15 தான் இருக்கு. இதுலயும் 15 தான் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு. கரெக்டா? எத்தனை டோல்கேட்டை கிராஸ் பண்ணிருக்காங்க? 25 டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 5 டோல்கேட் தான் இருக்கு. சோ இங்க 30 கொடுத்தாச்சு, இங்க ஒரு 30 கொடுத்தாச்சு, இன்னொரு 30 தான் இருக்கு. 15 30 இருக்குது. இப்ப என்ன பண்ணிடுறாங்க? இந்த ஒரு சாக்குல இருக்கதை எடுத்து 15 எடுத்து இந்த சாக்குல போட்டுறாங்க. சோ இப்ப 30 ஒரே சாக்குல எத்தனை இருக்கு? 30 தான் இருக்கு. இந்த ஒரே சாக்குல 30 இருக்கு. சோ இந்த 30 மீதி எத்தனை டோல்கேட் இருக்கு? 5 தான் இருக்கு. 5லயும் ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா மீதி எத்தனை கொடுத்திருப்பாங்க? 5 தான் கொடுத்திருப்பாங்க. சோ மொத்தமா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 65 தான் கொடுத்திருக்காங்க. சோ 90ல 65 தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும்? 25 மாம்பழம் அவங்க கையில இருக்கும்.
சோ இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சோ இதே மாதிரி கொஸ்டின் இந்த டைம்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு டைம்க்கு 2 டைம் கவனமா ரீட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் டைஸ், பகடை கணக்குகள். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இப்ப இதுல 2 டைஸையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லயும் சேம் நம்பர் இருக்கு. அதாவது இந்த முகத்திலையும் ஒரே நம்பரான 3 தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மித்த இருக்கிற அந்த ஃபேஸ்ல இந்த ஃபேஸ்லயும் இந்த சைடுல இருக்கிற ஃபேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆப்போசிட் நம்பரா இருக்கும். அப்போ 1 5 இதுதானே இந்த இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க டைஸ்லயும் செகண்ட்ல இருக்க டைஸ்லயும் இந்த சைடுல இருக்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர். சோ மேல இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருக்கிற நம்பர் என்னது 2 6. அதுதான் ஆப்போசிட் நம்பரா இருக்கும். மிச்சம் என்ன நம்பர் இருக்கு 3. 3க்கு ஆப்போசிட்ல இது என்ன இதுல இல்லாத நம்பர் என்னது 4. அப்போ 4. அப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4க்கு ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4க்கு ஆப்போசிட்ல ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன 3. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு. சோ நம்ம டைஸ் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். அடுத்து டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கணும். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படி போட்டுக்கிடணும். சோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, மோகன் அப்படின்னு ஒருத்தங்க, மோகன் தானே, ஆமா, தீபக் மோகன் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் சவுத்த நோக்கி வராங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு டேர்ன் பண்றாங்க. ரைட் சைடுனா இந்த சைடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கிளாக் எப்படி சுத்தும், இந்த சைடு சுத்துமா இப்படி ரிவர்ஸ்ல சுத்துமா, இந்த சைடு தானே சுத்தும். அப்ப எந்த சைடு சுத்துதோ அதுதான் ரைட் சைடு. சோ இப்ப ரைட் சைடு வர்றாங்க 3 கிலோமீட்டர். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் லெப்ட் சைடு போறாங்க. சோ இந்த இடத்துல இருக்கிற கிளாக்கு இப்படியே சுத்தி போமா இல்லைன்னா ரிவர்ஸ்ல இப்படி சுத்துமா, ரிவர்ஸ்ல இப்படித்தானே சுத்தம், இப்படி சுத்தினா அப்ப ரைட்டு, இப்படி கீழே வந்துச்சுன்னா லெப்ட். சோ கீழே லெப்ட் நோக்கி வர்றாங்க. சோ லெப்ட் வந்தாங்க அப்படின்னா என்னது சவுத்து. அப்ப இப்ப அவங்க எந்த டைரக்ஷனை நோக்கி நிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின். நமக்கு இதுல டைரக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்ஷன். சவுத்னா எது, நார்த்னா எது, வெஸ்ட் எது, ஈஸ்ட் எது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ரைட் சைடு திரும்பினா எந்த பக்கம் போகணும், லெப்ட் சைடு திரும்பினா எந்த பக்கம் போகணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இப்ப எந்த டைரக்ஷன் நோக்கி அவங்க நிக்கிறாங்க, சவுத். அப்ப சவுத் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வென் டயக்ராம். வென் டயக்ராம் அப்படிங்கிறது கொஸ்டின்ல ஒரு 3 இது கொடுத்துருவாங்க. அந்த 3ஓட ரிலேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி, ப்ராடக்ட், மிஷினரி. அப்போ ஃபேக்டரி இருக்கு, ஃபேக்டரிக்குள்ளதான ப்ராடக்ட் மிஷினும் இருக்கும். அப்போ அதுதான் இப்படிதான் டயக்ராம் போடணும். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வென் டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இதை நம்ம அடுத்து பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். வென் டயக்ராம்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆல்பா நியூமெரிக் ரீசனிங். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹவு மெனி வவல்ஸ். வவல்ஸ்னா என்னது, AEIOU. இதுதானே நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வவல்ஸுக்கு முன்னாடி எத்தனை சிம்பிள் இருக்கு, பின்னாடி பார்க்க கூடாது, முன்னாடி பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு வச்சு பார்த்தோம். A இருக்கு, I இருக்கு, E இருக்கு, U இருக்கு. சோ ஏக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிள் இருக்கா, இல்ல. ஐக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிள் இருக்கா, இல்ல. ஈக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிள் இருக்கா, இருக்கு. அப்போ 1 இருக்கு. அடுத்து யூக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிள் இருக்கா, இருக்கு. அப்போ 2. அப்போ மொத்தம் எத்தனை சிம்பிள் இருக்கு, 2 தான் இருக்கு. சோ இதை நீங்க இந்த வேர்டு நீங்க கரெக்டா பாத்துக்கணும். முன்னாள், பிரசிடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கரெக்டா பார்த்தாதான் இந்த சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா நம்ம ஆன்சர் பண்ணணும். லைட்டா மிஸ் பண்ணாலும் நம்ம தப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். சோ அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் அரித்தமெட்டிக் ரீசனிங், எண் கணித பகுத்தறிவு. அரித்தமெட்டிக் எண் கணிதம் அப்படின்னா என்னது, அடிஷன் சப்ராக்ஷன் பண்றோம்ல, அதுதான் வந்து அரித்தமெட்டிக் எண் கணிதம் அப்படிங்கிறது. சோ அதை வச்சு எப்படி ரீசனிங் கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, பைனாப்பிளோட விலை வந்து 7 ரூபாய். வாட்டர்மெலான் தர்பூசணியோட விலை வந்து 5 ரூபாய். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் 38 ரூபாய் கொடுத்து இந்த பழத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா பைனாப்பிளோட விலை என்ன, எத்தனை பைனாப்பிள் வாங்கியிருக்காங்க, எத்தனை வாட்டர்மெலன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க அவங்க வந்து பைனாப்பிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
சோ பைனாப்பிள் எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். சோ இதை நம்ம ஈக்குவேஷனா எழுதலாம். பைனாப்பிள் 7 ரூபாய், வாட்டர்மெலான் 5 ரூபாய், மொத்தம் அவங்க எத்தனை வாங்கியிருக்காங்க? 38 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இதை நீங்க இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 5 வாட்டர்மெலான் ஈக்குவல் டு 5W ஈக்குவல் டு 38 minus 7P. ஆக்சுவலா இதை நீங்க எக்ஸ் ஒய்னால எடுத்துக்கலாம். நான் பைனாப்பிள் வாட்டர்மெலான்ங்கிறதுனால அப்படி எடுத்திருக்கேன். சோ W ஈக்குவல் டு 38 minus 7P divided by 5. சோ இங்கதான் நம்ம வந்து கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். இதுல என்ன டிவைடட் பை 5 வரணும். இங்க கண்டிப்பா நமக்கு ஆன்சர் வந்து எப்படிதான் வரணும்? 5 டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் வரணும். சோ இந்த Pல இந்த ஆன்சர்ல ஒரு நம்பரையா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எந்த நம்பர் வந்து ஹோல் நம்பரா வருது, அதாவது 5 டிவைட் ஆகக்கூடிய நம்பரா வருது அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7 நாங்க 28. 38ல இருந்து 28 போனா என்னது? 10 தானே ஆன்சரு. சோ 10 அப்படிங்கிறது 5 வகுப்படும் அப்படிதானே? அப்ப 2. சோ அப்ப இங்க பி பைனாப்பிள் அப்படிங்கிறது தானே நம்ம கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. சோ இங்க 4 போட்டா நமக்கு அந்த ஹோல் நம்பரா ஆன்சர் வருது. சோ 4 தான் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிறது சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். கூற்றின் உண்மையை சரிபார்த்தல். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கார் ஆல்வேஸ் ஹேஸ். காருக்கு இது எல்லாமே என்னது? காரு சம்பந்தப்பட்ட வேர்டு தான். ஆனா இதுல எப்பவுமே கட்டாயமா காருக்கு இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. எது? வீல் தானே. ஏன்னா போனட் சில காருக்கு இருக்கும், சில காருக்கு இருக்காது. பம்பரும் அதே மாதிரிதான், கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிரைவர் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா வீல் இல்ல அப்படின்னா கார், இப்போ டிரைவர் இல்ல அப்படின்னா ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை. ஆனா கார் அப்படின்னு தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டிரைவர் முக்கியம் இல்லைல்ல. ஆனா வீல் இல்லாம காரே இல்ல, அத வச்சு ஒரு யூஸுமே இல்ல. சோ அப்ப காருக்கு எப்பவுமே என்னதான் தேவை? வீல் அப்படிங்கிறது கட்டாயமா தேவை. சோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் வந்து வர மாதிரியே இருக்கும். சோ நல்லா நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணாதான் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ். அதாவது இதுவும் நம்ம முன்னாடி கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் பார்த்தோம்னா அதே மாதிரி கான்செப்ட் தான். ஏதாவது ஆட் ஒன் அவுட், எது வந்து இதுல வந்து தனிப்பட்ட ஒரு எண்ணா இருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 8 ஸ்கொயரு, 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயரு, 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர். சோ இது மட்டும்தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்க்கு கீழே வரக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கேலண்டர் சம். கேலண்டரும் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு மண்டே அப்படின்னா 61 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க நம்பரை 7 நம்ம டிவைட் பண்ணணும். சோ அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எண்ணேல 56, சோ 61, 56 இது ரெண்டே மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5 வரும். சோ என்ன டேட் கொடுத்திருக்காங்க? மண்டே. மண்டேல இருந்து 5 ஆட் பண்ணா ரிமைண்டர் வந்து 5 தானே. அந்த ரிமைண்டர் கூட அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேட் கூட ஆட் பண்ணணும். சோ மண்டே கூட 5 ஆட் பண்ணா என்ன டே வரும்? மண்டேக்கு வரும் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சாட்டர்டே தானே வரும், அதாவது திங்கட்கிழமை. அதுல இருந்து 5 ஆட் பண்ணணும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்ப அதுதான் ஆன்சர். சோ என்ன நம்பர் கொடுத்தாலும், இப்ப 61 அப்படிங்கிறதுக்கு பதிலா 100 இருக்கு. என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த நம்பரை 7 டிவைட் பண்ணிடணும். அதுல ரிமைண்டர் வரத என்ன டே கொடுத்திருக்காங்களோ அந்த டே கூட அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணணும். இவ்வளவுதான். ஈஸியா நம்ம அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சோ இன்னும் கேலண்டர்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. அடுத்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு 7 கான்சனன்ட் இருக்கு, 4 வவல்ஸ் இருக்கு. இத வச்சு how many words of 3 consonant and 2 vowels, அதாவது 3 கான்சனன்ட் 2 வவல் யூஸ் பண்ணி எத்தனை வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணலாம், உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி எடுத்து எழுதணும். 7 கான்சனன்ட் இருக்கு, அதுல 3 தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி
4 வவல்ஸ் இருக்கு. அதுல எத்தனை வவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்? 2 வவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சோ இதை எப்படி நம்ம எடுத்து எழுதணும்? 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5. 5லயே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்க 3 தானே இருக்கு. சோ மேல 3 நம்பர் தான் வரணும். அப்ப கீழே 3ல ஸ்டார்ட் பண்ணி 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. சோ இதுல 3 நம்பர் தான் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 3. ஏன்னா அதுதானே நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதனால அடுத்து இன்ட்டு 4CTனா என்னது? 4 இன்ட்டு 3. 2 தானே மேல வரணும். ஏன்னா கீழே என்னென்ன இருக்கு? 2 தானே இருக்கு. சோ 2 தான் வரணும். கீழே 2 இன்ட்டு 1. ஓகே, இப்ப சால்வ் பண்ணா 1 2 is 2, 2 2s are 4. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 2 3s are 6. அப்ப 7 5 35 வந்து 210. 210 தான் இதோட ஆன்சர். ஓகே, இது இப்படிதான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் எப்படிங்கிறத மட்டும் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம டீடைலாவே நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ இதுவுமே நம்ம அந்த பேட்டர்ன் தான். பேட்டர்ன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உட்காந்து 1 2 3 அப்படின்னு ஏபில இருந்து Z வரைக்கும் நம்பர் எல்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கும் ஷார்ட் கட் இருக்கு. ஒரு 5 இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி நம்பர் எல்லாம் ஈஸியாவே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பில இருந்து எத்தனை ஆட் பண்ணா டி வருது? சிடி 2 ஆட் பண்ணனா. டில இருந்து எத்தனை ஆட் பண்ணா ஜி வருது? டிக்கு அப்புறம் இஎஃப்ஜி 3 ஆட் பண்ணா வருது. சோ இந்த ஜியை இங்க போட்டிருக்காங்க. மறுபடியும் ஜி கூட எத்தனை ஆட் பண்ணா ஜே வருது? ஹெச்ஐஜே 3 ஆட் பண்ணா வருது. அடுத்து ஜேக்கு அப்புறம் கேஎல்எம்என் 4 ஆட் பண்ணாதான் வருது. சோ அப்ப இங்கேயும் இங்க 3 இங்க 3 வருது. அப்ப இங்கேயும் கண்டிப்பா 4 தான் இருக்கும். என்க்கு அப்புறம் என்னது? ஓபிக்யூஆர் கரெக்ட் 4 தான் வருது. அப்போ இங்க 5 ஆட் பண்ணா என்ன நம்பர் வருமோ அதுதான் ஆன்சர். STUVW. அப்போ W தான் ஆன்சர். சோ இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ரொம்ப பாத்தீங்களா? நம்ம பேட்டர்னை வச்சு எத்தனை சம் வருது? கோடிங் டீகோடிங் வருது, கிளாசிபிகேஷன்ல அந்த மாதிரி வருது, இந்த மாதிரி இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அதுலயும் வருது. சோ இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 டாபிக் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ அடுத்து இந்த மாதிரி ஃபிகரல் சீரீஸ், இந்த மாதிரி சீரீஸ்ல கொடுத்துருப்பாங்க. டிராயிங் ஃபிகர்னா டிராயிங். சோ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ இதுல இந்த மேல இருக்க மட்டும் ஷேட் ஆயிருக்கு, அடுத்து கீழே இருக்குது. சோ அடுத்து என்ன வரும்? இப்படி செய்யலாம். ஏன்னா அவங்க ரிவர்ஸ்ல தானே ஷேட் ஆகிக்கிட்டே வருது. சோ நம்ம என்ன பண்ணணும்? இங்க இதுக்கான ஆன்சர் என்னது? இப்படி ஷேட் பண்ணிட்டே வந்தா 2 தான் ஆன்சர். சோ எல்லாமே பாருங்க 3 தான் ஷேட் ஆயிருக்கு. ஆனா எந்த டைரக்ஷன் அப்படிங்கறத நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து நியூமெரிக்கல் ஆபரேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல இதே மாதிரி கான்செப்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கு பதில் என்ன போடணும்? நம்ம பிளஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி தானே வருது. சிக்கு பதில் என்னது? டிவிஷன். அடுத்து 6. அடுத்து டிக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க? இன்ட்டு. இன்ட்டு 2. அடுத்து பிக்கு பதில் என்னது? -5. இது போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணணும். எடுத்து எழுதும் போது நம்ம கவனமா எடுத்து எழுதணும். பிக்கு பதில் பிளஸ் போட்டாலோ ஏக்கு பதில் மைனஸ் போட்டாலோ மொத்தமாவே தப்பாயிரும். சோ அதை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து எழுதிட்டு அப்புறம் போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணணும். அப்போ இது என்ன வரும்? 12 டிவைடட் பை 6 2. இது மல்டிபிளிகேஷன். 2 இன்டூ 2 என்னது? 4 வரும். அப்போ 4. 18 பிளஸ் 4 -5 பண்ணா என்ன வரும்? ஆன்சர் 17 வரும். நமக்கு 17 அப்படிங்கிற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. சோ நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கறத ஆன்சர். இது நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பாலிக் ஆபரேஷன். நம்ம போன சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அங்க என்ன கொடுத்திருந்தாங்க? ஏக்கு பதில் பிளஸ், பிக்கு பதில் மைனஸ் அப்படி கொடுத்திருந்தாங்கல்ல. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ்ஸா இருந்ததுன்னா அதுக்கு பதில் மைனஸா மாத்தணும், மல்டிபிளிகேஷனா இருந்ததுன்னா அதை டிவிஷனா மாத்தணும். சோ இங்க பிளஸ் எங்கேயாவது இருக்கா? இருக்கு. சோ இதை வந்து மைனஸா மாத்தணும். அடுத்து இதை வந்து என்னவா மாத்தணும்? டிவிஷனா மாத்தணும். அப்போ 4 டிவைடட் பை 2 என்ன? 2. 2 டிவைடட் பை 4 என்ன? 1/2. 1/2 -2 -3 -5. சோ இத சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 -10/2 அப்படின்னா -9/2. -9/2 என்ன? -4.5. சோ அப்படி ஒரு ஆன்சரே ஆப்ஷன்ல இல்ல. சோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்டு பில்டிங். அதாவது இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம எந்த வேர்டை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்.
சோ இப்ப நம்ம ஒவ்வொரு வேர்டையா செக் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ரிச்சஸ் வந்து நம்ம இதுல இருந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். சோ அப்படிங்கிற ஒரு லெட்டர் இந்த இதுல இல்லவே இல்ல. சோ இத நம்ம கண்டிப்பா வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எந்த வேர்ட் வந்து கேனாட் பி ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவற்றில் பின்வரும் கேள்வியில் ஒரு சொல்லை தொடர்ந்து 4 பிற சொற்கள் அவற்றில் ஒன்றை கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த வேர்டை தான் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ண முடியாது. மத்த எல்லாமே வந்து டிரைவ் பண்ணலாம். இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். சார்ட்டுக்கு பார்க்கலாம். சி இருக்கு, ஹச் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல்ல ஏ இருக்கு, ஆர் இருக்கு, ஆர் இருக்கு, டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுல பாருங்க இந்த அப்படிங்கிற ஒரு லெட்டரு இதுல இல்லவே இல்ல. சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக். சோ நெக்ஸ்ட் அட்ரஸ் மேட்ச். இதுவும் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாக்டா அந்த அட்ரஸ் இங்க எங்க இருக்கு அப்படிங்கறத மேட்ச் பண்ணணும். இதுக்கு நான் ஹெட்டிங் கொடுக்கல. அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கறது அதோட டாபிக். சோ இந்த அட்ரஸ் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்படி கொடுத்துட்டாங்க. 819 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்பர் வந்து 816 இருக்கு. சோ இது கண்டிப்பா வராது. சோ அடுத்து இங்க செக் பண்ணணும். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க விராருன்னு இருக்கு, இங்க வீராருன்னு இருக்கு. சோ இதுவும் வராது. ஆக்சுவலா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. எனக்கு இடம் பத்தாம நான் அதை போடல. அதுல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரினிட்டி இருக்குல்ல, அதுல இந்த எண்ணுக்கு பதில் எம்ன்னு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா இந்த அட்ரஸ் மேட்சிங்ல நீங்க பாக்கணும். சோ எக்ஸாக்டா அப்படியே இருக்கிறது, ஸ்பெல்லிங் எதுவுமே மாறாம இருக்கிறது இதுதான். சோ அட்ரஸ் மேட்சிங்ல நீங்க செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங், அடுத்து அதோட அட்ரஸ் ஆன அந்த நம்பர். இந்த ரெண்டையுமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் மேட்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். சோ இந்த மாதிரி பாக்குறது தான் 27 டாபிக் மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி குட்டியான கான்செப்ட் தான். சோ நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல எப்படி கொடுத்திருக்காங்க? 7, 10, 8. சோ நீ ஒன்னொன்னா விட்டு விட்டு பார்த்தோம்னா 7, 8, 9, அப்புறம் 10, 11, 12. அதாவது ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து என்ன நம்பர் வரும்? 8, 9, 10. அப்ப 10 தான் ஆன்சர். நான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியானதா கொடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி இருக்காது. எக்ஸாம்ல இதை விட கஷ்டமா தான் கேட்பாங்க. அடுத்து மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் அப்படின்னா இப்ப நம்ம இப்ப இதுதான் இருக்கு. இதை நீங்க எழுதி மிரர்ல கண்ணாடியில காமிச்சீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இது கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து 2 தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ரிவர்ஸ்ல தான் நமக்கு காமிக்கும். அதாவது இப்போ இது எப்படி வரும்னா இப்படிதான் வந்து மிரர்ல தெரியும். அப்போ இந்த அப்படிங்கிறது மிரர்ல எப்படி இருக்கும்? அதாவது இப்படிதான் எழுதணும். நம்ம இப்படி எழுதி பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும். நம்ம யூஸ்வலா 4 எப்படி எழுதுவோம்? அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கபடி 4 வந்து கரெக்டா போட்டோம் அப்படின்னா இப்படிதானே போடுவோம். அதே இது மிரர் இமேஜா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். இதுதான் என்னது? 4. அடுத்து அவங்க 1 எப்படி எழுதியிருக்காங்க? இப்படி எழுதியிருக்காங்க. சோ நம்ம இப்படி ரிவர்ஸ்ல எழுதுவோம். அடுத்து 0 அப்படிங்கிற பிரச்சனை இல்ல, 0வாவே போட்டுருவோம். அடுத்து 1 இப்படி எழுதுறாங்களா, நம்ம இப்படி ரிவர்ஸ்ல பின்னாடி எழுதுவோம். அடுத்து n இப்படி நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போடுவோம். சோ அடுத்து 1 பிரச்சனை இல்ல. ஏ வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. சோ ஏ வந்து நம்ம இப்படி எழுதினாலும் அதை பாக்குறதுக்கு ஏ மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஆர் இப்படி இருக்கா, நம்ம இந்த சைடு எழுதுவோம். சோ அவங்க எல்லாமே ரைட் சைடுல எழுதுவாங்க. நம்ம லெப்ட் சைட நோக்கியே எழுதணும். இந்த டைரக்ஷன்ல எழுதணும். அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எழுதியிருப்பாங்க. மிரர் இமேஜ்ல பார்க்கும்போது அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்து ஏ அப்படிங்கறத இப்படி எழுதியிருக்காங்க. நம்ம இப்படி எழுதினாலும் அது அதே தான் வரும். டீயை நம்ம எப்படி எழுதினாலும் சேமா தான் இருக்கும். சோ இந்த மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ஏல இருந்து Z வரைக்கும் நீங்க ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம இப்படி ரைட் சைடை நோக்கி எழுதுறத இப்போ என்ன செய்யணும்? இப்படி லெப்ட் சைடை நோக்கி எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மிரர் இமேஜ். சோ அந்த மிரர் இமேஜை பார்க்கும்போது நம்ம அதை ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அடுத்து எம்பெடட் ஃபிகர்ஸ், உட்பொதிக்கப்பட்ட படங்கள். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. இது இந்த டிராயிங் இந்த ஒவ்வொரு டயக்ராமா பார்க்கணும். இந்த இமேஜ் இந்த 4 இதுல ஏதோ ஒரு இதுல இருக்கு. அது எது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ பின்னாடி இருந்து பார்க்கலாம். இப்போ 4ல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இங்க ஆரம்பிக்குது, அடுத்து இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, வரல. அப்ப இது வராது. சோ இது 3 வரவே வராது. ஸ்டார்டிங்கே நமக்கு இல்ல.
ஸோ அடுத்து செக் பண்ணும்போது இப்படி வருது. இப்படி ஓகே, ஓகே. இங்கேயும் இந்த இது கட் ஆகுது. ஸோ இதுவும் வரல. இப்ப மீதி இத செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, இங்க வருது, வருது, இப்படி வருது. இந்த மாரி நீங்க டயகிராம் வந்து வரைஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன் எக்ஸாக்ட்டா இங்க தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னது 1 தான் ஆன்சர். இதுவும் நமக்கு ஈஸியான கான்செப்ட் தான். இதுக்கு தனியா நம்ம போய் படிக்கலாம் தேவையில்ல. அடுத்து ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி 5 டயகிராம் குடுத்திருக்காங்க. இதுல எது வந்து ஒரு படம் வந்து வித்தியாசமா இருக்கு. அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். நம்ம முன்னாடி நம்பர்ஸ், ஆல்பபெட் குடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்த்தாங்கல்ல, இது அதே மாரி டயகிராம் குடுத்து அதுல எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ எல்லா நம்பரையும் பாருங்க. எல்லாமே இப்படி பேரலலா இருக்கு. ஆனா 3 மட்டும் பாருங்க எக்ஸாக்ட் பேரலலா இல்ல. சோ அதுதான் இதுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் ஸ்கொயர் கம்ப்ளீஷன். இந்த மாதிரி ஸ்கொயர் குடுத்திருக்காங்கல்ல, இதுல வந்து இதுக்கான மீதி பார்ட் இதுல தான் இருக்கு. அது எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பார்ட் தானே இங்க இல்ல. இந்த பார்ட்ட கொண்டு வந்து இங்க வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது முழுசா கம்ப்ளீட் ஆயிரும். சோ இதுதான் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்முலாலாம் படிச்சு ரிவைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவை இருக்காது. ஜஸ்ட் அந்த குட்டி குட்டி கான்செப்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங் டாபிக் வந்து ரொம்பவே ஈஸி. சோ நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ஒரு டாபிக்கா நம்ம வந்து பார்க்கலாம். தனியா ரீசனிங் நோட்டு போட்டு ஒரு டாபிக்கான கான்செப்ட் பிளஸ் ஒரு டாபிக் கீழ ஒரு 10 சம் கிட்ட நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரீசனிங் அப்படிங்கிறது போதுமானது. ஈஸியா நீங்க 10க்கு 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நமக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். சோ பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கை டீடைலா பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். சோ டெலகிராம் சேனலை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனல்ல தான் அப்லோட் பண்ணுவேன். சோ நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஈஸியா அவைலபிளா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, வேற எந்த மாதிரி கிளாஸ் கொண்டு போகணும் அப்படிங்கறத எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.